ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு திஸ் ஃபேரி டே லைஃப். ஸோ இன்றைக்கி வந்து என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோன்னா டர்மரிக் ஃபேஸ் பேக் ஃபார் ஸ்பாட்லெஸ் ஸ்கின் தான். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து கிச்சன் இன்க்ரீடியன்ட் வச்சு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒன்று தான். அண்ட் எனக்கு பர்சனலாக ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃபேஸ் பேக். அண்ட் எனக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றதுனால எல்லாருக்குமே ஒர்க் ஆகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் எது ஃபேஸில் போடுறதா இருந்தாலும் ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இதை எப்படி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இந்த ஃபேஸ் மாஸ்க்கு நான் 1 பிஞ்ச் டர்மரிக் எடுத்துக்கிறேன் அண்ட் 1.5 டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் பவுடர் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஆரஞ்ச் ஜூஸ் அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் கர்ட். ஸோ அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா நம்ம டர்மரிக் ஃபேஸ் மாஸ்க் வந்து ரெடி ஆகிடும். ஸோ நான் இதில் வந்து இருக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். டர்மரிக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அப்படின்றதுனால நம்ம ஸ்கின் உள்ளேருந்தே நம்மளுக்கு வந்து ஒரு ரேடியண்ட்டான க்ளோ வந்து நம்மளுக்கு அது கொடுக்கும். இன்ஃபேக்ட் வந்து டார்க் சர்க்கிள்ஸை வேனிஷ் பண்ணும், ஆக்னியை வந்து ட்ரீட் பண்ணும், ஆக்னி ஸ்கார்ஸ் பிளெமிஷஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து ஃபேட் அவுட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்குது டர்மரிக்கை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் கர்டோட பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம் ஸ்கின்க்கு. ஸோ கர்டில் வந்து லாக்டிக் ஆசிட் இருக்குது அப்படின்றதுனால அது நம்ம ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சர்ட் அண்ட் சப்பலாக வச்சுருக்கோம். அண்ட் டெட் ஸ்கின் செல்ஸை வந்து ஷெட் பண்ண வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் wrinkles அண்ட் சைன் ஆஃப் ஏஜிங்க்கு அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ணும். ஆரஞ்ச் ஜூஸில் ஹை அமௌண்ட் ஆஃப் சிட்ரிக் ஆசிட் இருக்குது அப்படின்றதுனால ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல எக்ஸ்ப்ளோரேட்டராக ஆக்ட் பண்ணுது அண்ட் ஸ்கின்னோட ஓவரால் லுக்கையும் வந்து அது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் தான். ஸோ கார்ன்ஃப்ளவர் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா குக்கிங்க்கு மட்டும் தான் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். கார்ன்ஃப்ளவரில் இருக்க ரீசனபிள் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா கொலாஜனை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணி சைன் ஆஃப் ஏஜிங் வந்து ப்ரிவென்ட் பண்ணும். அண்ட் கார்ன்ஃப்ளவரில் விட்டமின் ஏ இருக்குது அப்படின்றதுனால ப்ரௌன் ஸ்பாட்ஸ், சன் ஸ்பாட், டார்க் பேச்சஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபேட் பண்ணி விட்டுரும். அண்ட் மினரல்ஸ் அண்ட் அமினோ ஆசிட்ஸ் வந்து அதில் இருக்குது அப்படின்றதுனால ஸ்கின்னை வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வைப்ரண்ட்டாக ஒரு ஸ்மூத் லுக் வந்து கொடுக்கும். அண்ட் இது வந்து சூப்பர் ஆயில் அப்சார்பிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்றதுனால ரொம்பவே ஐடியல் ஃபார் ஆயிலி அண்ட் ஆக்னி ப்ரோன் ஸ்கின். அண்ட் இந்த கார்ன்ஃப்ளவரில் கிளென்சிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்றதுனால டர்ட்டை வந்து ரிமூவ் பண்ணும், இம்ப்யூரிட்டிஸும் ரிமூவ் பண்ணும். அண்ட் நம்மளுக்கு ஒரு கிளியர், க்ளீன் அண்ட் க்ளோயிங் காம்ப்ளெக்ஷன் வந்து கொடுக்கும். அண்ட் விட்டமின் ஈயும் வந்து கார்ன்ஃப்ளவரில் இருக்குது அப்படின்றதுனால ட்ரைனஸ் ஆகட்டும் அதுலேயுமே வந்து நம்மளை ப்ரிவென்ட் பண்ணும். அண்ட் சன்னோட யூவி டேமேஜ் வந்து ப்ரிவென்ட் பண்ணும். ஸ்கின் ரெட்னஸையும் வந்து ரெடியூஸ் பண்ணும். அண்ட் இதில் வந்து வாட்டர் சால்யூபிள் விட்டமின்ஸ் B1 அண்ட் B2 இருக்குன்றதுனால நம்ம ஸ்கின்னை வந்து ஏஜிங்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணி ஹைட்ரேஷனை வந்து பூஸ்ட் பண்ணி ஒரு ஹெல்த்தி ஸ்கின்னை வந்து ப்ரொமோட் பண்ணும். அண்ட் த ப்ளீச்சிங் எஃபெக்ட் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் வந்து ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும் லைட்னிங் பண்ணுறதுக்கு ஸ்கின்னை. அண்ட் ஆல்சோ அன்ஈவன் கலரை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கு பயங்கரமான பெனிஃபிட்ஸ் இருக்குது கார்ன்ஃப்ளவரில். ஹாய், ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இந்த மாஸ்க்கை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம சேனலில் ஃபேஸ் மாஸ்க் ரிலேட்டடாக வந்து வீடியோஸ் போட்டு. இன்ஃபேக்ட் நானும் வந்து என்னோடய ஃபேஸ் மாஸ்க் வந்து போட்டுக்கிட்டதும் இல்லை, நம்ம சேனலுக்காக அது சொன்னதும் கிடையாது. ஸோ அதனால் என்னோடய ஃபேஸ்க்கும் நான் வந்து ஒரு பேம்பரிங்காக இருக்கட்டும் அப்படின்ட்டு இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து வீடியோவாக போட்டிருக்கேன். இதை வீக்லி நீங்கள் 2 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டர்மரிக் இருக்குது அப்படின்றதுனால கண்ணு கீழே போகும்போது கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஐஸ் கிட்ட மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்னா ஒரு பயங்கரமாக எரியும். ஸோ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாஸ்க் வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸஸாக இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து ஃபுல் பாடிக்கு அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஒரு நல்ல வந்து ரேடியண்ட்டான க்ளோ வந்து எனக்கு வேணும் அப்படின்றதுனால. ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் நான் வந்து டோனர் யூஸ் பண்ணிக்கிறேன். குட் வைப்ஸ்லேருந்து பொமோகிரானேட் க்ளோ டோனர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அது ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டோனர் இது. ஸோ நல்லா வந்து ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆகிறதுக்கு நான் சும்மா வந்து ரப் பண்ணிக்கிறேன். ஐஸ் கீழே பண்ணும்போது ரொம்ப சென்சிட்டிவ் ஏரியா அப்படின்றதுனால ரிங் ஃபிங்கர் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் ஐ சீரம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து அகெயின் குட் வைப்ஸ்லேருந்து கிக்யூம்பர் அண்ட் லெமன் அண்டர் ஐ சீரம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு ட்ராப் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் அதை நல்லா வந்து என்னோடய ரிங் ஃபிங்கரால் நான் வந்து கண்ணு கீழே வந்து ஸ்வைப் அப் பண்ணிக்கிறேன். ஐஸ் கீழே இருக்கிற பார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவ் அப்படின்றதுனால எப்போவுமே நம்ம வந்துட்டு ரிங் ஃபிங்கர் தான் யூஸ் பண்ணிக்கணும் கண்ணை சுற்றி இருக்க எல்லா பகுதியிலையுமே. ஸோ இந்த சீரம் பற்றி சொல்லணுன்னா எனக்கு ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகுது. ஐம் ஸோ ஹாப்பி வித் த சீரம். அதனால் நான் எந்த சீரமுக்குமே ஷிஃப்ட் ஆகலை. லைட்டாக டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது அப்படின்றதுனால தான் நான் வந்து சீரமே வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன், அண்டர் ஐ சீரம்.
அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளோ என் ஃபேஸ்க்கு தேவை அப்படின்றதுனால நான் விட்டமின் சி அண்ட் B3 ஃபேஸ் சீரம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அகெயின் குட் வைப்ஸ்லேருந்து தான். இது வந்து ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் எடுத்துப்பேன் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும் அப்படின்றதுனால. அகெயின் ஜஸ்ட் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ரப் பண்ணிப்பேன், அவ்வளோதான். இதுவுமே வந்து ரொம்ப நல்லா க்ளோ வந்து தரும். பிகாஸ் இதில் வந்து விட்டமின் சி இருக்குது அப்படின்றதுனால நல்ல ஒரு க்ளோ நம்மளுக்கு வந்து தரும். ஸோ அதனால் நான் இதை வந்து யூஸ் பண்ணிப்பேன். நல்லாவே ஒர்க் ஆகுது எனக்கு, டச் வுட். ஓகே, நல்லா அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நான் வந்து சும்மா அந்த மாதிரி ரப் பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணிப்பேன் ஃபேஸ்க்கு. உங்கள்கிட்ட ஜேட் ரோலர் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்ல பெனிஃபிட்ஸ் தரும் நம்ம ஸ்கின்னுக்கு. ஸோ ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிப்பேன். அகைன் என்னோடய ஃபேவரட் மாய்ஸ்சரைசர் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரிடர்ம் விட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன். டப்பா காலியாக்க போதுன்றதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ராப்ஸ் எடுத்தேன். அண்ட் இதோட புது பேக்கேஜிங் வந்து வேறு மாதிரி இருக்கும். நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு எல்லா வீடியோவிலும் சொல்லிகிட்ருக்கேன். எனக்கு டைமே வர மாட்டேங்குது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே வேஸ்ட் பண்ணாமல் கடைசி சொட்டு வரைக்கும் யூஸ் பண்ணணும் தான். ஸோ அதனால தான் நான் இன்னும் வச்சிட்ருக்கேன் இதை. அண்ட் இந்த மாய்ஸ்சரைசர் வந்து பார்த்திங்கன்னா தி பெஸ்ட் மாய்ஸ்சரைசர் எனக்கு. அண்ட் இதோட கொஞ்சம் ப்ரைஸி தான், பட் ஆனால் ஒர்த் டு பை அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப மாய்ஸ்சர்டாக வச்சுருக்கோம் ஸ்கின்னை. எல்லா ஸ்கின் டைப்புக்குமே இது வந்து சூப்பராக யூஸ் ஆகும். காலங்காலமாக நான் இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு மாய்ஸ்சரைசர். எப்போவுமே என்னோடய ஆல் டைம் மாய்ஸ்சரைசரும் இது தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது சன்ஸ்க்ரீன். ஸோ நான் வந்து ஃபைனலாக ஒரு சன்ஸ்க்ரீன் எனக்கு ஏற்ற மாதிரி நான் கண்டுபிடிச்சிட்டேன். நியூட்ரிஜனாவோடது சன்ஸ்க்ரீன்னா SPF 50 இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 ஃபிங்கர், அதாவது 3 ஃபிங்கர் வர அளவுக்கு நம்ம வந்துட்டு குவான்டிட்டி வந்து யூஸ் பண்ணிக்கணும். பார்த்திங்களா, அதுதான் வந்து சன்ஸ்க்ரீனோட அளவே நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் ஜஸ்ட் சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். அண்ட் கண்டிப்பாக ஒயிட் காஸ்ட் எடுக்க தான் செய்யும். அதை நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வந்து ஃபேஸில் விட்டுட்டிங்க அப்படின்னா அது வந்து அப்சர்வ் ஆகிக்கும். ஸோ எல்லாமே பண்ணிவிட்டு நம்ம லிப்ஸையும் மறக்கக்கூடாது இல்லையா? ஸோ கண்டிப்பாக ஒரு லிப் பாம் வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நான் வந்து அகெயின் சுகரோட அந்த லிப் டென்ட் மாதிரி இருக்கும், அதுதான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கு. நான் வந்து ஒரு 1 ஹவருக்கு 1 ஹவர் யூஸ் பண்ணிட்டே இருப்பேன். லிப்ஸை ப்ளம்பியாக வச்சுருக்க உதவும். ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய ஸ்கின் கேரும் ஓவர். அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஸோ இதில் எந்தாச்சும் ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து உங்களுக்கு ஒத்துச்சுன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஒத்துக்கல அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நாங்கள் எல்லாமே இன்னும் சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறோம். And then take care, stay home, stay safe, bye. There's not much to do when all I can is thinking about you, not the